வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு பல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். விகடன் யூடியூப் தளத்துல ஒரு தகவல் கசிய விடப்பட்டிருக்கு. அது என்னன்னா, தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு முக்கிய அரசியல் புள்ளி லண்டன்ல இருக்காரு. அவர் இப்போ கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய சர்ச்சைக்குரிய பேச்சாளர் மகாவிஷ்ணு, அவருக்கு ஆஸ்திரேலியாவில் இருந்து சிங்கப்பூருக்கு போவதா இருந்தது. ஆனால் அவர் போவதற்கு முன்பாக, இல்ல நீங்க சிங்கப்பூர் போக வேணாம், தமிழ்நாட்டுக்கு போங்க, தமிழ்நாட்டுல யார் உங்க மேல கை வைக்கிறாங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அந்த நம்பிக்கையின் பேர்ல, அவர் கொடுத்த நம்பிக்கையின் அடிப்படையில தமிழ்நாட்டுக்கு வருகிறார் அந்த சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணு. ஆனால் அவர் கொடுத்த நம்பிக்கைக்கு, வார்த்தைகளுக்கு மாறாக அவர் கைது செய்யப்படுகிறார். ஏர்போர்ட்லயே வச்சு கைது பண்றாங்க. அடுத்தடுத்து நடவடிக்கைகள் நடைபெற்று கொண்டே இருக்கு. இப்போ காவல் நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கு. 20ஆம் தேதி வரைக்கும் புலையல் சிறையில அடைக்கப்பட்டிருக்காரு. வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கு. ஹார்ட் டிஸ்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. இப்படியான சம்பவங்கள் பார்க்கிறோம். ஆனால் லண்டனிலிருந்து அவருக்கு தகவல் சொல்லி நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் அந்த நபருக்கு, அந்த முக்கிய புள்ளி அப்படின்றத அண்ணாமலை தான் அவங்க கிட்டத்தட்ட சொல்றாங்க. அப்ப அண்ணாமலைக்கு என்ன அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது? ஏன் மகாவிஷ்ணுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க? நீங்க எப்படி இதை பார்க்கிறீங்க? மகாவிஷ்ணு பேசியது சர்ச்சையாகிவிட்டது. அவர் ஒரு மூட நம்பிக்கை பேச்சாளர், ஆனால் ஆன்மீக பேச்சாளர் என்று அடையாளப்படுத்தி அவரை பேச அழைத்து பேசியது சர்ச்சையாகிவிட்டது. சர்ச்சையானதற்கு பிறகு இங்கே தமிழ்நாட்டில் உடனடியாக 24 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்ட காட்சிகளை நாம் பார்த்தோம். அமெரிக்காவில் இருந்து கொண்டே இது குறித்து ஒரு நெடிய அறிக்கையை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கொடுத்ததையும் நாம் பார்த்தோம். இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது, பாரதிய ஜனதா கட்சி எப்போதுமே இந்த ஆன்மீகம் என்கிற வார்த்தை தங்களுக்கு மட்டுமே சொந்தமானது என்று நினைத்துக் கொள்வார்கள். முத்தமிழ் முருகன் மாநாட்டை தமிழ்நாடு அரசு நடத்தியதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி அரசியல் செய்வதற்கு எந்த விதமான ஒரு சூழலும் அமையவே இல்லை. அண்ணாமலையும் ஊரில் இல்லை. அண்ணாமலை ஊரில் இருந்தாலாவது பத்திரிகையாளர்களை சந்தித்து அவ்வப்போது ஏதாவது புதிய கருத்துக்களையாவது சொல்வார். எனவே அந்த புதிய கருத்துக்கள் சொல்கிற வாய்ப்பும் அவருக்கு அமையவில்லை என்கிற காரணத்தால் இது ஒரு நல் வாய்ப்பாக அமைந்திருக்கிறது, இதை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் என்று அவர் நினைத்திருந்திருக்க ஒன்று. இன்னொரு பக்கத்துல மகாவிஷ்ணுவுக்கு பின்னால் இருந்தவர்கள் யார் என்கிற அந்த விசாரணை எல்லாம் இப்போது துவங்கி இருக்கிறது. அந்த விசாரணையில் பார்த்தால் அவரை யாரோ ஒரு தனியார் ஒருவர் அவர் சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாரு, உணவகங்கள்ல இருந்து கொண்டு சாப்பாடு கொடுக்குறாரு மாணவர்களுக்கு, அதனால அவரை நல்லவர்னு சொல்லி பேச அழைத்து வருவோம் என்று சொல்லி இன்ஃபுளுயன்ஸ் பண்ணதாக அந்த பள்ளியினுடைய ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் சொல்லி இருக்கிறார்கள் விசாரணையில். இது ஏதோ உடனடியாக நடந்ததை போன்று தெரியவில்லை. இங்க இருக்கக்கூடிய சாமியார்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, நித்யானந்தாவிலிருந்து ஜக்கி வாசுதேவ், பாபா ராம்தேவ் வரைக்கும் எல்லோருமே ஒரு கார்பரேட் சாமியார்களாகவே இருக்கிறார்கள். அவர்கள் யார் அண்ணாமலைக்கு வசமானவர்களாக இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அண்ணாமலை கோயம்புத்தூர்ல நான் பெரிய டான் அப்படின்னு சொல்லிட்டு கதையெல்லாம் அளந்துகிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஈசா யோகா மையம் அண்ணாமலைக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்கலன்றத நாம நெடுங்காலமாகவே பார்க்க முடியுது. அந்த நிலையில அண்ணாமலையை கூட மகாவிஷ்ணுவை ஒரு பிரபல சாமியாராக உருவாக்கி விடலாம் என்று நினைத்திருக்க கூடும். ஏனால் விசாரணை இப்போதுதான் துவங்கி இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் மகாவிஷ்ணு கைது செய்யப்படுவார் என்றவுடன் அவருக்கு சிங்கப்பூர்ல அந்த தேதியில நிகழ்ச்சி இருந்தது. 8ஆம் தேதியோ 7ஆம் தேதியோ அவரு இங்க என்றைக்கு கைது செய்யப்பட்டாரோ அன்றைய தினத்தில் அவருக்கு ஒரு நிகழ்ச்சி சிங்கப்பூரில் இருந்ததாக தகவல்கள் எல்லாம் வந்தன. அது குறித்த போஸ்டர்கள் எல்லாம் சமூக வலைதளத்தில் பரப்பப்பட்டது. எனவே அந்த செய்தி உண்மைதான். அண்ணாமலை தான் பேசி இருக்கக்கூடும். மிக தெளிவாக விகடனில் அந்த செய்திகளை சொன்னார்கள். லண்டனில் இருந்து கொண்டு ஒரு புள்ளி பேசினார். அண்ணா நீங்க போங்கண்ணா, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா. அந்த அண்ணா யார் பேசுவா, எந்த அண்ணாவாக இருக்கும்? அண்ணாமலையாகத்தான் இருக்கும் என்பது எல்லோருக்குமே தெரியும். எனவே அண்ணாமலை அவருக்கு ஒரு நம்பிக்கையை தந்தார். அண்ணாமலை இதுவரைக்கும் நம்பிக்கை கொடுத்த யாரையுமே காப்பாத்தினதா சரித்திரமே கிடையாது. சொல்லுவாரே தவிர ஒருவரையும் காப்பாற்றியதில்லை. வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் தனக்கு அருகில் இருப்பவர்களை எல்லாம் சிறையில் வைத்து அழகு பார்த்த பெருமை அண்ணாமலைக்கு உண்டு. ஏன்னா அமர் பிரசாத் ரெட்டியை நம்ம பார்த்தோம் என்ன நடந்ததுன்னு. அதே மாதிரி திருச்சி சூர்யாவையும் நம்ம பார்த்தோம் என்ன நடந்ததுன்னு சொல்லி. டெய்சிய பார்த்தோம். இப்படி அண்ணாமலையோடு இருந்தவர்கள் எல்லோரும் என்ன நிலைக்கு ஆளானார்கள் என்கிற காட்சிகளை நெடுக பார்த்து கொண்டே வருகிறோம். இப்போது புதியவராக மகாவிஷ்ணு சிறை கொட்டடியிலே இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இதுல இருந்தா ரொம்ப முக்கியமான விஷயம்னா, நம்பிக்கை கொடுத்து அண்ணாமலை அனுப்பி வைத்தது மட்டுமல்ல,
இப்ப இந்த விசாரணையில அண்ணாமலை சிக்க போறாரு, என்ன செய்வாரு? அண்ணாமலை தான் பின்னால் இருந்து இயக்கினார் என்கிற உண்மையை காவல்துறை கண்டறிந்ததற்கு பிறகு அண்ணாமலை என்ன செய்வார்? அண்ணாமலை அம்பலப்பட்டு தானே போகணும். ஏன்னா அந்த ஹார்ட் டிஸ்கை கைப்பற்றி இருக்கிறாங்க, பென் டிரைவ்களை கைப்பற்றி இருப்பதாக சொல்றாங்க. 10 லட்சம் ரூபாய் பணம் அவருடைய வங்கியில் இருந்து கணக்கில் வராத பணம்னு கைப்பற்றி இருக்கிறாங்க. இப்ப இந்த பணம் எல்லாம் எங்கிருந்து வந்ததுங்கிற செய்திகள் ஒன்று இருக்கு. இன்னொன்று, இந்த பரம்பொருள் பவுண்டேஷன் எப்படி இயங்கி இருக்கு, இதனுடைய இயங்கியல் எப்படியாக இருக்கிறது, இதற்கும் அண்ணாமலைக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்கிற அந்த பின்னணி எல்லாம் இப்போது விசாரிக்கப்படுவதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. எனவே அண்ணாமலை பின்னால் இருந்து இயக்கியது உண்மைதான் என்று சொன்னால், இதற்கு பின்னால் அண்ணாமலைக்கு ஒரு பெரிய திட்டமிடல் இருக்க வேண்டும். ஒரு கார்ப்பரேட் சாமியாரை உருவாக்குவதற்கு அண்ணாமலை முயற்சித்திருக்கிறார் என்கிற அந்த ரீதியில் தான் விசாரணை போகும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இதுல முக்கியமா அண்ணாமலை இருந்து கொண்டே எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். கட்சி பணியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சிக்கல்களா இருக்கட்டும். இப்போ நிர்மலா சீதாராமன் அன்னபூர்ணா சீனிவாசன் விவகாரத்தை பொறுத்த வரைக்குமே அவர் அங்கிருந்து அந்த பிரச்சனையை சுமூகமாக முடித்து வைத்திருக்கிறார் அப்படின்லாம் அவர் அங்கிருந்து படிப்பை பார்த்து கொண்டே எதையும் கட்சியும் பார்த்து கொண்டிருக்கிறார், கட்சி நிர்வாகத்தையும் பார்த்து கொண்டிருக்காருலாம் பேசுறாங்களா? அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அண்ணாமலை இந்த கோயம்புத்தூர் அன்னபூர்ணா சீனிவாசனுடைய பிரச்சனையை முடித்து வைத்திருக்கிறாரா இல்லை முடித்து போட்டு வைத்திருக்கிறாராங்கிற கேள்வி இருக்குல்ல. அண்ணாமலை என்னத்தை முடிச்சு வச்சாரு? அண்ணாமலை வீடியோவை வெளியிட்டதுனாலதான் பிரச்சனையை பூதாகரமாச்சு, ராகுல் காந்தி வரைக்கும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய நிலைக்கு அகில இந்திய பிரச்சனையாக மாறிச்சு. சார், முதல்ல ஒரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். ஏறக்குறைய எத்தனை நாட்கள் பயணம்? 15 நாட்கள் பயணம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 15 நாட்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நடவடிக்கைகள் அவருடைய தலைமையில் தான் இயங்கி கொண்டிருக்கின்றன. யாரு? முதலமைச்சருடைய தலைமையில் தான் இயங்கி கொண்டிருக்கிறார். நான் கட்சி நடவடிக்கைகளை சொல்றேன். திமுகவினுடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல, அன்றாட நிகழ்வுகள். இப்ப 30 விழா நிகழ்வு குறித்து கூட மூத்த அமைச்சர்கள் அடங்கிய குழுவோடு அவர் காணொலி வாயிலாக ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தின காட்சிகளையும் நம்ம பார்த்தோம். அப்போ முதலமைச்சர் தலைவர் பொறுப்பேற்று இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வெளியூரில் இருந்தாலும் அவர்தான் தலைவர், அவர்தான் அந்த பொறுப்புகளை கவனிக்கிறார். எனவே அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இப்ப பாஜகவினுடைய புரோட்டோகாலையே அண்ணாமலை மீறி இருக்கிறாரு. நீங்க என்னைக்கு வெளிநாட்டுக்கு பயணம் போறீங்கன்னு சொல்லி இங்க ஒரு குழுவை நியமிக்கப்பட்டு விட்டதோ, அந்த குழு பொறுப்பில் இருக்கிற வரை தலைவர் பொறுப்பு இன்ஆக்டிவ். அப்படிதானே சார் அர்த்தம்? அதனாலதானே ஒரு குழுவை போடுறாங்க. அந்த குழுவினுடைய நியமனத்திலேயே மிக தெளிவா என்ன சொல்றாங்க? அண்ணாமலை வெளிநாடு பயணம் போயிருக்கிறாரு, தலைவர் பொறுப்பு உள்ள நபர் மீண்டும் வருகிற வரை இந்த பொறுப்பாளர்கள் இயங்குவார்கள் அந்த அறிக்கையில தெளிவா குறிப்பிட்டிருக்காங்கல்ல. அப்ப இன்ஆக்டிவ் மோட்ல இருந்து நீங்க எப்படி அறிக்கைகள் கொடுக்குறீங்க, நீங்க எப்படி செய்திகளை ஊடகங்களுக்கு அனுப்புறீங்க, சமூக வலைதளங்கள்ல பதிவு செய்றீங்க, நீங்க எந்த அடிப்படையில காம்ப்ரமைஸ் பேசுனீங்கிற செய்தி இருக்குல்ல. இதை நியாயமா யார் செஞ்சிருக்கணும்? அந்த மேடையில இருந்தவர் எஸ்.ஆர். சேகர் சார். எஸ்.ஆர். சேகர் அந்த கட்சியினுடைய பொருளாளர் மட்டும் இல்ல, இப்ப அமைக்கப்பட்டிருக்கிற ஹெச் ராஜா தலைமையிலான குழுவில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு உறுப்பினரும் கூட. அப்ப அவர் பேசி சமாதானம் செய்திருந்தா அதுல ஒரு நியாயம் இருக்கு. இல்ல இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த வானதி சீனிவாசன் பேசியிருந்தா அதுல ஒரு நியாயம் இருக்கு. இல்ல சம்பந்தப்பட்டிருக்கிற நிர்மலா சீதாராமன் பேசியிருந்தா ஒரு நியாயம் இருக்கு. சம்பந்தமே இல்லாத அண்ணாமலை பேசுவதனுடைய காரணம் என்ன என்று பார்த்தா, அண்ணாமலை இந்த புரோட்டோகால் எல்லாம் ஓவர்லுக் பண்றாரு. அவர் போய் எத்தனை நாள் ஆச்சு லண்டனுக்கு? இது வரைக்கும் ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்தாரா? இது வரைக்கும் ஏதாவது ஒரு செய்தி வெளியானதா? அவருடைய நடவடிக்கைகள் ஏதாவது இந்த கட்சிக்குள்ள இருந்ததா? எதுவுமே இல்ல. இப்ப திடீரென இப்ப வர வேண்டிய அவசியம் என்ன? வானதி சீனிவாசனுக்கு சாவு மணி அடிச்சிருக்காரு, அவ்வளவுதான். ஏன்னா வானதி சீனிவாசன் ஏற்பாடு பண்ணின நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. வானதி சீனிவாசன் கோயம்புத்தூருடைய சட்டமன்ற உறுப்பினர். அவருக்கு கொங்கு மண்டலத்துல ஒரு முகம் இருப்பதாக அவர் கருதி கொண்டிருக்கிறார். கொஞ்சம் இருக்கவும் தான் செய்கிறது, இல்லை என்றெல்லாம் நாம சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப அண்ணாமலை போறதுக்கு முன்னாடி வரைக்கும் கோயம்புத்தூர்ல பாஜகவுக்கு என்னமோ ஆஹா ஓஹோ செல்வாக்கு இருக்கிறதா எல்லாரும் சொன்னாங்க. என்னைக்கு அண்ணாமலை போய் தேர்தலில் போட்டியிட்டாரோ அன்னைக்கே பாஜகவுடைய செல்வாக்கு அதல பாதாளத்துக்கு போயிடுச்சுங்கிறத எல்லாரும் இந்த தேர்தல் ரிசல்ட்லயே பார்த்துட்டோம். ஒரே நிமிடத்தில் முடிந்து போய்விட்டது தேர்தல் ரிசல்ட் வந்தோன்னா. அதுக்கப்புறம் அதிமுகவினுடைய கோட்டன்லாம் பேசவே முடியும், பாஜகவினுடைய கோட்டன்லாம் ஒன்னும் பேச முடியலங்க. இதுதான் நிலைமைங்கிறத நாம பார்த்தோம். இப்ப அவருக்கு எதிர் துருவத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாரோ அவங்களெல்லாம் இவர் காலி பண்ணுவாரு. தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிறதாக நினைச்சாரு, தமிழிசை சவுந்தரராஜனை ஒண்ணுமே இல்லாம காலி பண்ணி ஓரமா உட்கார வச்சிட்டாரு. அடுத்து நயினார் நாகேந்திரன் இருக்கிறதாக அவர் நினைச்சாரு. உண்மையிலேயே நயினார் நாகேந்திரன் நெல்லை தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தாருன்னா இன்னைக்கு மத்திய அமைச்சர் சார். அவரு எப்படி பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்று ஒரே ஒரு இடத்தில் வெற்றி பெற்றாலும் ஒரு ஒன்றிய அமைச்சராக அங்கம் வகித்தாரோ முதல் பீரியட்ல, மோடியோடைய முதல் ஃபர்ஸ்ட் பீரியட்ல, அது மாதிரி இவர் ஆகியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லா சாத்திய கூறுகளும் இருந்த நேரத்துல அந்த ட்ரெயின்ல பணம் சிக்கினது எப்படி, யாருடைய ஏற்பாட்டுல அந்த பணம் சிக்கிச்சுன்றதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். எனவே
அந்த ஸ்டிங் ஆபரேஷன் இருக்குல்ல, அதை வந்து லண்டனுக்கு இல்ல எங்க போனாலும் விடவே மாட்டாரு. நான் ஊர்ல இல்லைன்னா நான் என் கேமரா வேலை செய்ய நான் தான் வேலை செய்ய மாட்டேன்ற அடிப்படையில அவர் வேலை செய்திருக்கார். சமாதானம் செய்ததாகலாம் நான் புரிந்து கொள்ளவில்லை. இந்த பிரச்சனையை வெளியிட்டதுக்கான காரணம் அண்ணாமலை தானா? 100% அண்ணாமலை தான். அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் இருக்கு? இல்லைன்னா முந்திரி கொட்ட மாதிரி எதுக்கு சார் போய் மன்னிப்பு கேட்கிறாரு அவரு? அவருடைய அறிக்கையை நீங்க பாக்கலையா? அந்த அறிக்கையில ரொம்ப தெளிவா கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? கொங்கு மண்டலத்தினுடைய அடையாளங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய, அந்த பொருளாதாரத்துக்கு வர்த்தகத்துக்கு பெரிதும் துணை நிற்கக்கூடியவராக இருக்கிற அன்னபூர்ணா சீனிவாசன் அவர்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு நான் நீங்க உண்மையிலேயே தலைவரா இருந்தா இந்த வீடியோவை எடுத்தவன் யாருன்னு ரூட் காஸ்ட் பண்ணிருக்கணுமா இல்லையா? அவன் மேல நடவடிக்கை எடுத்திருக்கணுமா இல்லையா? யாரையா எடுத்தது? ஏன் வானதி சீனிவாசன் கேட்டா கண்டுபிடிக்க முடியாதா? நிர்மலா சீதாராமன் பேசினா கண்டுபிடிக்க முடியாது. அந்த அறைக்குள்ளதானே சார் நடந்தது சம்பவம். அந்த அறைக்குள்ள நடந்த சம்பவம் வீடியோவா எடுக்கப்படணும்னா வானதி கேமராவுக்கு முன்னாடி இருக்கிறாங்க, சீனிவாசன் கேமராவுக்கு முன்னாடி இருக்கிறாரு, நிர்மலா சீதாராமன் கேமராவுக்கு முன்னாடி இருக்காங்க. அப்ப கேமராவுக்கு பின்னாடி இருந்தவர் யாரு? எத்தனை பேர் இருந்துட போறாங்க? அவர் மன்னிப்பு கேட்கும்போது நான் 100 பேரா போய் நிக்க போறாங்க ரூம் உள்ளற? இல்ல, அந்த ரூமே மிகச்சிறிய ரூம், எங்க ஹோட்டல் அறையில தங்கி இருந்திருக்கிறாங்க. அங்க போய் அவர் மன்னிப்பு கேட்கிறாரு. அதிகபட்சம் 3 பேர் இருந்திருப்பாங்களா? அந்த 3 பேர் யாருன்னு விசாரிச்சா கண்டுபிடிக்க முடியாதா? ஒரு பெரிய விஷயம் அது. அதையே நீங்க கண்டுபிடிச்சு, நீங்க தான் பெரிய துப்பறிவும் போலீஸ் ஆச்சே. ஸ்காட்லாந்து யார்டுக்கே சவால் விடுகிற அளவுக்கு ஐபிஎஸ்ல பெரிய சாதனைகள் எல்லாம் புரிஞ்சிருக்கீங்க. எத்தனையோ லட்சம் கேஸ் எல்லாம் போட்டதாக சொன்னாரு அவரு. அப்படி எல்லாம் பண்ணிட்டு ஆபரேஷன்ஸ் பண்ணிட்டு வந்த ஆள் தானே நீங்க. ஏன் நீங்க கட்சிக்காரன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவன் மேல நடவடிக்கை எடுக்க? எப்படியா தனிப்பட்ட முறை நடந்ததை நீ வீடியோ எடுத்து எப்படியா வெளியிட்டேன்னு கேட்க வேண்டியதானே? அந்த முகாந்திரம் அண்ணாமலைக்கு இருக்கா இல்லையா? செய்திருக்க முடியுமா இல்லையா? ஏன் செய்யல? அவராலே வீடியோ எடுத்ததுனால அவர் அதை செய்யல. அவ்வளவுதான் விஷயம். இதுல என்ன செஞ்சுட்டாருன்னா 2 கிரெடிட் அவருக்கு. ஒரே கல்லுல 2 மாங்காய் கிடைக்க போச்சு. ஒண்ணு, இந்த பிரச்சனை ஒவ்வொரு முறையும் நிர்மலா சீதாராமன் வரும்போது அவர் எங்கெல்லாம் வந்து என்னெல்லாம் பேசுறாரோ அதெல்லாம் சர்ச்சையாகும். தமிழ்நாட்டுல பேசு பொருளாகும். இவருக்கு அந்த 2-3 நாள் சான்சஸே கிடைக்காம இருக்கும். இப்ப நிர்மலா சீதாராமனுக்கு ஒரே பதிலா முடிச்சு விட்டுணும் அவர் கதையை. இனிமே தமிழ்நாட்டுல அவருடைய பேச்சு ஏற்கனவே எடுபடுறது இல்லை, அது வேற. ஆனா அந்த அம்மா வரும்போதெல்லாம் ஒரு முறையும் பாருங்களேன். ஒக்கி புயல் பாதிச்சப்ப பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்தாங்க. கன்னியாகுமரியில மீனவ சமூக மக்களை பார்த்து பேசும்போது எவ்வளவு அடாவடித்தனமா பேசினாங்கிறத நம்ம பார்த்தோம். அதற்கு அடுத்து ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை கொடுக்கறதுக்காக இங்கிருந்து பிடிஆர் அவர்கள் கடிதம் எழுதி அது பிரச்சனையானதுக்கு பிறகு அப்ப வந்தாங்க. அப்ப என்ன பேசினாங்கிறத பார்த்தோம். அதன் பிறகு தேசிய பேரிடர் நிதியாவது கொடுங்க, தேசிய பேரிடர்னு அறிவிச்சிருங்க பேய்மலை பெருவெள்ளத்தைன்னு சொல்லி கேட்டோம். அப்ப வந்துட்டு என்ன சொன்னாங்க? நாங்க என்ன ஏடிஎம்மான்னு கேட்டாங்க. இப்படி எல்லாம் திமிரு பேச்சுக்களை தொடர்ந்து பேசுபவர் தான் நிர்மலா சீதாராமன் அம்மையார். இந்த முறையும் அப்படியே பேசுவதற்கான சாத்தியக்கூறுகளை அவர் ஏற்படுத்தி இருந்தார். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவர் பேசாம இருந்தாரு. அது அண்ணாமலைக்கு ஒரு ஜெர்க்கிங் ஷாக் ஆயிடுச்சு. என்னடா அது திடீர்னு அந்த அம்மா ஏதாவது பேசும் சர்ச்சையாயிரும்னு பார்த்தா அந்த அம்மா பேசாம இருக்கு. சரி என்ன பண்றது? ஒரே தமிழ்நாடு ட்ரெண்டாவே இருக்கு, ஆல் இண்டியா ட்ரெண்ட் ஆக்கி விட்டுருவோம். அவர் வந்து மன்னிப்பு கேட்க போறாருங்கிறது முன்கூட்டியே அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருக்கும். நிர்வாகிகள் சொல்லியிருப்பாங்க, வானதி பேசிட்டாங்க, வர்றாரு, அவர் வந்து மன்னிப்பு கேட்கறேன்னு ஒத்துக்கிட்டாரு, வர்றதுக்காக ஏற்பாடுலாம் பண்ணிட்டோம்னு. சரி, தன்னுடைய ஆள் ஒரு நிர்வாகியை உள்ளார போட்டு வீடியோ எடுத்துறியா, போட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து போட்டாரு. அதனாலதான் இப்ப ஆல் இண்டியா ட்ரெண்ட் ஆச்சு. ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் சார். எதிர்கட்சி தலைவரே கண்டனம் தெரிவிக்கிற நிலைமைக்கு இன்னைக்கு இந்த பிரச்சனை மாறி போயிருக்குன்னா நீங்க ஆல் இண்டியா இஷ்யூ ஆயிடுச்சு இல்ல இப்ப இந்த பிரச்சனை. எனவே இதை உருவாக்கிய பெருமை அண்ணாமலையை தவிர வேற யாருக்கும் இல்லை என்பது ஊர்ஜிதமான உண்மை. அதுல ஒண்ணு மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. தேமுதிகவினுடைய பிரேமலதா அவங்க வந்து திடீரென்று இப்ப அவங்க அதிமுகவோடு தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தல கூட்டணியோடு தேர்தலை சந்திச்சாங்க. ஆனால் இப்போது நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய அந்த அன்னபூர்ணா சீனிவாசன் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அதுல எந்த தப்பும் இல்லை. இந்த மகா விஷ்ணு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் அப்படி பேசினதுலயும் எந்த பிரச்சனையும் இல்லை. அது சாதாரணமான வீடியோவா தான் இருக்கு, சாதாரணமான பிரச்சனையா தான் இருக்கு. ஏன் பூதாகரப்படுத்துறீங்க அப்படின்றதான் பிரேமலதாவினுடைய ஸ்டேட்மெண்டா இருக்கு. இப்போ பாஜக கூட கூட்டணி வைப்பதற்கான முயற்சியில இறங்கி இருக்கிறாங்களா? ஏன்னா இது ரொம்ப முக்கியமான தமிழ்நாட்டினுடைய ஐடியாலஜி சார்ந்து ரெண்டு பிரச்சனையுமே பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் அவர்கள் அதுல இருந்து விலகி இருக்காங்களே, நம்ம எப்படி இதை எடுத்துக்கிறது? தமிழ்நாட்டினுடைய ஐடியாலஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது சித்தாந்த ரீதியிலான பிரச்சனை, அதிலிருந்து அவர் விலகி இருக்கிறார்னு நீங்க ரொம்ப அழகா கேட்டீங்க. அவர் எப்போதுமே தமிழ்நாட்டுடைய சித்தாந்தத்துக்கு உகந்த நடவடிக்கைகளை செய்தவர் அல்ல. இது என்ன புதிய விஷயமா? நீங்க மகாவிஷ்ணு பேசியது சரிதாங்கிறாரு. அப்ப விஜயகாந்தியினுடைய கடைசி நாட்கள் இருந்ததில்ல ஒரு மோசமான நிலை. நாமும் பார்த்து கண்ணீர் வடித்தோம், யாருக்கும் அதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்ப அதெல்லாம் வந்து பூர்வ ஜென்மத்துல அவர் செஞ்ச பாவங்களா? அப்படித்தானே நீங்க எடுத்துக்கணும். நீங்க விஜயகாந்த் விளைந்த நிலைமை இருக்குல்ல, இன்னைக்கும் திரைத்துறையில கேட்டீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்க? விஜயகாந்த் மாதிரி ஒரு உத்தமரை, விஜயகாந்த் போல ஒரு அன்பான மனிதரை, மனிதநேயம் மிக்கவரை பார்க்க முடியாதுன்றாங்க. ஆனா அவருக்கே உடல்நிலையில் இவ்வளவு மோசமான நிலைமை. கடைசியாக தலைவராக பிரேமலதாவை அறிவிக்கும் போது
உணர்வுகள் அற்ற நிலையில் வெறும் உடலைத்தான் தூக்கி கொண்டு வந்து வைத்தார். ரொம்ப வருத்தமான செய்தி சார். அந்த செய்தி என்ன நடக்குதுன்னே விஜயகாந்துக்கு தெரியல. அவரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு ஒரு பொதுக்குழு செயற்குழு மாதிரி ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இவரை தலைவராக்குனாங்க. இவ்வளவு நல்ல விஷயங்களை செய்திருக்கிற மனிதருக்கு இப்படி ஒரு நிலையான அன்னைக்கு எல்லாரும் கண்ணீர் வடிச்சாங்க. ஆனா இந்த அம்மா மகாவிஷ்ணுவை ஆதரிச்சதன் மூலமா என்ன சொல்றாங்க, விஜயகாந்த் செய்த பாவம் தான் கடைசி காலத்துல அவருக்கு இப்படி நேர்ந்துச்சுன்னு சொல்ல வர்றாங்க. மகாவிஷ்ணு அதை தானே பேசினாரு. இன்னொன்னு, இந்த அம்மா எழுப்பி இருக்கிற ஆதரவு குரல் இருக்குல்ல, நீங்க நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்கும் அன்னபூர்ணா சீனிவாசனுக்கும் இடையில் நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அசம்பாவிதமான செயல் இருக்குல்ல, இது ஒரு சாதாரணமான செயல்னே நீங்க எடுத்துக்கவே கூடாது. இந்த செயலை தமிழ்நாட்டிலேயே இதுவரைக்கும் ஆதரித்திருக்கிற ஒரு கட்சின்னு பார்த்தா பாஜக தான். அதிமுக கூட எதிர்த்துருச்சு சார். ஜெயக்குமார் கூட எதிர்ப்பை பதிவு செஞ்சுட்டாரு நேற்று அதிமுக சார்பில். அதற்கு அடுத்து ஒரு ஆதரவு குரலாக பாஜகவுக்கு ஆதரவு குரலா எழுப்பி இருக்கிற குரல் யாருன்னா பிரேமலதாவினுடைய குரல். அப்ப இந்த ரெண்டு கட்சியும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணின்றது இப்ப நிரூபணம் ஆயிப்போச்சா? நீங்க சொன்னீங்க பாஜக கூட்டணி, அதெல்லாம் 2024 அந்த அம்மாவுக்கு ஒரு கணக்கு இருக்கு. ஆனா இப்ப உடனடியாக இந்த சிக்கலுக்கு மாட்டி இருக்கிறாங்க. என்னன்னா, ராஜ்யசபாவுக்கு கையெழுத்து போட்டிருக்கிறாங்க அதிமுகவோட. 4 நாடாளுமன்ற தொகுதி, ஒரு ராஜ்யசபா தொகுதி கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. இப்ப நீங்க இந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்க. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி பிஜேபி எதிர்ப்புன்னு நாடகம் போட்டுட்டு இருக்காரு. அப்ப பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிச்சவருக்கு ராஜ்யசபா கொடுக்குறீங்கன்னு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து பத்திரிகைக்காரங்க எல்லாம் கேட்டுருவாங்கல்ல, நாட்டு மக்கள் எல்லாம் கேட்டுருவாங்கல்ல, எங்க கொண்டு போய் வச்சுக்குவார் தலைய. எனவே இப்ப விட்ரா பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி. இந்த அம்மா சரியில்லை, பாஜக கூட்டணிக்காக பேசிக்கிட்டு இருக்கு, அதனால நாங்க கொடுத்த வாக்கா காப்பாற்ற முடியாதுன்றாரு. இப்ப எல்கே சுதீஷுக்கோ இல்ல விஜய் பிரபாகருக்கோ கிடைக்க வேண்டிய வாய்ப்புல இந்த அம்மா மண்ணள்ளி போட்டுருச்சுன்னு தான் நினைக்கிறேன் நான். இந்த ஆதரவின் மூலமாக ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷனே இல்லாம தனக்கு மனம் போன போக்குல எல்லாம் எதை வேண்டுமானாலும் பேசலாம்னு அந்த அம்மா நினைக்கும். காரணம் என்ன தெரியுமா? நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்கு இருக்கிற திமிர், ஆணவம் கிஞ்சித்தும் குறையாமல் எந்த அதிகாரமும் இல்லாமல் இருக்கிற பிரேமலதாவுக்கு இருக்கு. நீங்க நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு பத்திரிகையாளர்கிட்ட பேசுறத நம்ம எந்த அளவுக்கு பிரஷரா பாக்குறோம். என்ன இவ்வளவு மோசமா ஒரு அடாவடித்தனத்துல இந்த அம்மா ஈடுபடுதுன்னு நம்ம வருத்தப்படுறோம்ல. எந்த அதிகாரமும் இல்லாம தேமுதிக ஆபீஸ்ல இந்த அடாவடித்தனத்தை செஞ்சு சார் அந்த அம்மா. நீ எந்த சேனல், நீ யாரு, நீ தானே நேற்று செய்தி போட்ட, இங்க வா, உன்னதான் பாக்கணும். எவ்வளவு ஒரு மோசமான அணுகுமுறை. ஏன் சார் இந்த அணுகுமுறை? நீங்க அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதி தானே, ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்துவதற்கு தலைமை பொறுப்புக்கு வந்தவர் தானே. உங்களிடத்துல பக்குவப்பட்ட மனநிலை இருக்க வேணாமா? தவறாக செய்தி போட்டா என்ன? நீங்க கூட நேற்று செய்தி போட்டிருக்கிறீங்க, அது குறித்து உங்களுக்கு நான் விளக்கம் சொல்லணும்னு தான் வந்திருக்கேன்னு கூட நீங்க சொல்லி இருக்கலாமே. ஒரு தலைவர் எதற்காக இவ்வளவு ஆணவத்தோடும் இவ்வளவு திமிரோடு பேச வேண்டும்? எனவே தனக்கு ஈக்குவலா இருக்கிற ஒரு பர்சனாலிட்டிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. நிர்மலா சீதாராமன் தான் பிரேமலதா, பிரேமலதா தான் நிர்மலா சீதாராமன். இருவருக்கும் உடல் வேண்டுமானால் வேறாக இருக்கலாம், உயிர் வேண்டுமானால் வேறாக இருக்கலாமே தவிர எண்ணம், சிந்தனை, நடவடிக்கை ரெண்டும் ஒன்றாக இருக்கிற காரணத்தால் 2 பேரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன். நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.